வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சபா வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படாது, சட்டத்துறை அலுவலகம் அறிவிப்பு. சபா மாநிலத்தில் இருந்து மத்திய அரசாங்கம் வசூலிக்கின்ற மொத்த வருமானத்தில் 40 விழுக்காட்டு தொகையை அந்த மாநிலத்திற்கே திருப்பித் தரப்பட வேண்டும் என்று அண்மையில் கொத்தகினபாலு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசாங்கம் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாது என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக இன்று மாலையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்தது. எனினும் இவ்விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப சபா மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசாங்கம் தீர்வு காணும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. சபாவுடன் செய்து கொள்ளப்பட்ட மலேசிய ஒப்பந்தம் 1963 கீழ் கடந்த 50 ஆண்டு காலமாக சபா மாநிலத்திற்கு தர வேண்டிய 40 விழுக்காட்டு தொகையை மத்திய அரசாங்கம் வழங்காமல் இருப்பது சட்டவிரோத செயல் என்றும் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் கொத்தகினபாலு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று இதற்கு முன்பு சட்டத்துறை அலுவலகம் அறிவித்ததை தொடர்ந்து அதனை ஆட்சேபிக்கும் வகையில் சபா மாநில தன்னாட்சி மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைக்காக போராடி வரும் உப்கோ எனப்படும் த யுனைடெட் புரோகிரசிவ் கினபாலு ஆர்கனைசேஷன் கட்சியின் தலைவர் டத்தோ ஈவான் பெனடிக் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபா மாநிலத்திற்கு 40 விழுக்காடு வருவாய் திருப்பித் தரப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதில்லை என்ற மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் அமைச்சரவைக்கும் சபா முதலமைச்சர் ஹஜி நோர் இன்றிரவு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சபா மாநிலத்தின் எதிர்பார்ப்பையும் அதன் அபிலாஷைகளையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் நன்கு புரிந்து வைத்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் சபா மாநிலத்திற்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதத்தை மதிப்பதிலும் மத்திய அரசாங்கம் உண்மையிலேயே முழு கடப்பாட்டை கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் ஹஜி நோர் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான SPM தேர்வின் வாய்மொழி சோதனைக்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்து விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை கல்வி அமைச்சு இன்று மறுத்துள்ளது. பகிரப்பட்டுள்ள தகவல்கள் பொதுவான கருப்பொருள்களின் பட்டியல் என்றும் அவை பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு தரநிலை ஆவணத்தில் அதாவது DSKP-யில் காணப்படும் வழக்கமான உள்ளடக்கமாகும் என்றும் கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. அரசு மலேசிய போலீஸ் படையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஷீலா ஷேரனை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதற்கு போலீசார் தயாராக இருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். போலீஸ்காரர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக அந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்படக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 4 கோலாலம்பூர் ஜலன் இப்போவில் ஒரு உணவகத்திற்கு முன்பு லைசென்ஸ் இன்றி வாகனத்தை செலுத்தியதாக நம்பப்படும் ஒரு பாகிஸ்தான் ஆடவரை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை செய்து கொண்டிருந்த போது போலீஸ் பணிக்கு ஷீலா ஷேரன் இடையூறு விளைவித்ததாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது என்று டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பெண் குழந்தை தன்னிடம் இருந்து பிரிக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து ஒரு முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி வரும் நவம்பர் 22 கோலாலம்பூர் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு ஊர்வலமாக சென்று மேல்முறையீட்டு மகஜர் ஒன்றை வழங்கவிருக்கிறார். தம்முடைய இந்த ஊர்வலமானது போலீஸ் துறையிடம் தாம் சமர்ப்பிக்கும் கடைசி மேல்முறையீட்டு மனுவாகும் என்று இந்திரா காந்தி தெரிவித்தார். தனது மகள் பிரசன்னா டிக்ஷா நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப தன்னிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட இந்திரா காந்தி தாம் மேற்கொள்ளும் இந்த ஊர்வலமானது எந்த ஒரு சமயத்தையோ இனத்தையோ அல்லது பரிபாலனத்தையோ எதிர்க்கும் நோக்கத்தை கொண்டது அல்ல, மாறாக தனது முன்னாள் கணவரான கே பத்மநாபன் என்ற முகமது ரிதுவானிடம் இருந்து தனது மகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இந்திரா காந்தி தெரிவித்தார். அன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு கோலாலம்பூர் சோகோ பேரங்காடி மையத்தில் இருந்து புக்கிட் அமானை நோக்கி நீதி கோரி தாம் ஊர்வலமாக செல்லவிருப்பதாக இந்திரா காந்தி இன்று அறிவித்துள்ளார். மேல்முறையீட்டு மனுவுடன் தனது மகள் பிரசன்னா டிக்ஷாவிற்கு மிக விருப்பமான கரடி பொம்மையை போலீஸ் படை தலைவரிடம் ஒப்படைக்கப் போவதாக இந்திரா காந்தி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீதி கேட்டு போராடும் இந்திரா காந்தியின் இந்த ஊர்வலத்தில்
முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். பினாங்கு ஐயர்-இ-தமிழ் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராஜாஜி தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட 2 ஏக்கர் நிலத்தில் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கான கட்டுமானம் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு தெரிவித்தார். முன்னாள் தலைவர்கள் மற்றும் இந்நாள் மாநில முதல்வர் சவ் கொன்யாவ் மேற்கொண்ட முயற்சியில் நிலம் ஒதுக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டில் பள்ளி பெயரிலேயே நிலம் பதிவு செய்யப்பட்டதாக டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். எனினும் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கான கட்டுமானம் தாமதமாகிவிட்டது. பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக தாம் பொறுப்பேற்ற பின்னர் பள்ளியின் மேலாளர் வாரிய உறுப்பினர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களும் தம்மை சந்தித்து பள்ளிக்கான கட்டுமானத்திற்கான அடிப்படை வேலைகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதேவேளையில் தற்போதுள்ள பள்ளி கட்டடம் பாதுகாப்பானது அல்ல என்று குறிப்பிட்ட சுந்தர்ராஜு, புயல் காற்றில் கூரைகள் சேதமுற்று மழை நீர் ஒழுகிய காரணத்தால் பினாங்கு தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழு தலைவர் என்ற முறையில் சுமார் 1.5 லட்சம் ரிங்கிட் செலவில் பள்ளி கூரை கட்டுமானம் புதிதாக மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் பள்ளி கட்டுமானத்தை தொடங்குவதற்கான அடிப்படை வேலைகள் முடிந்துவிட்டன. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு கட்டுமானத்தை தொடங்குவதற்கு தாங்கள் திட்டமிட்டுள்ளதாக சுந்தர்ராஜு குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை புகிட் கலுகோ MP ராம் கர்பால் சிங், பினாங்கு மாநகர மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ராஜேந்திரன் ஆகியோருடன் இணைந்து புதிய கட்டடம் தொடர்பில் ஒருங்கிணைப்பு கூட்டம் மற்றும் பள்ளி நிலப்பகுதியை பார்வையிடும் நிகழ்வில் கலந்து கொண்ட சுந்தர்ராஜு செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்கூலை கட்ட வேண்டியதுதான் அடுத்த முயற்சி. நமக்கு இந்த நிலத்துக்கு பின்னால ஒரு கம்பவுண்ட் இருக்குது. அந்த கம்பவுண்ட் இந்த நிலத்து நடுவில் ஒரு ரோடு போட்டாங்க ஏற்கனவே. அதனால இந்த ரோட்டை இந்த வருகின்ற ஸ்கூல் நிலத்துல ஓரத்துல கட்டிட்டோம்னாக்க அந்த கம்பத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரோடு பெர்மனண்டா ஒரு ரோடு ஒதுக்கப்படும். Permanent Printings Road, huh? Yeah. Printings Road. Once this is ready, we divert the thread here straight away. Then only you cut this off. வருகின்ற தை மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் வேலை நம்ம செஞ்சிருவோம். கட்டுமான வேலையை தொடங்கிடுவோம். நவீன வசதியுடன் ராஜாஜி தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கான கட்டுமான பணி 18 மாதங்களில் இருந்து 24 மாதங்களுக்குள் நிறைவு பெறும் என்று சுந்தர்ராஜு நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் வரலாற்று விரிவுரையாளர் சொலேஹா யாக்கூப்பின் வரலாற்று கட்டுரைகள் மறுமதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரோமானியர்களுக்கு கப்பல் கட்டுமானத்தை கற்றுக் கொடுத்தவர்களே மலாய்க்காரர்கள் என்றும், சீனர்களுக்கு குங்ஃபு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்தவர்கள் மலாய்க்காரர்கள் என்றும் சொலேஹா யாக்கூப் வாதிட்ட வரலாற்று அம்சங்கள் அண்மையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து அவரின் படைப்புகள் மறுமதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஷரீஃபா முனிரா அலாத்தாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொருவரின் ஆய்விலும் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை இருக்க வேண்டுமே தவிர கற்பனையில் வலம் வரக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆப் நோடா என்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் கீழ் போலீஸ் துறை 398 பேரை கைது செய்துள்ளது என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை CID இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இந்நடவடிக்கை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நாடு முழுவதும் ஏக காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 118 இன்னிசை மையங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் 103 மையங்கள் முறையான லைசென்ஸ் இன்றி செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் விளக்கினார். கைது செய்யப்பட்டவர்களில் 5 மையங்களின் உரிமையாளர்களும் 3 மையங்களின் நிர்வாகிகளும் அடங்குவர். மேலும் 150 பணியாளர்கள், 112 வாடிக்கையாளர்கள், 128 வெளிநாட்டு உபசரிப்பு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் உள்ள முன்னணி ஹோட்டலில் இறந்து கிடந்த தைவானைச் சேர்ந்த ஊடக பிரபலமான பெண்ணுக்கும் மலேசியாவின் ரேப் பாடகர் நமீவிக்கும் இடையில் பிரத்யேக உறவு இருந்துள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். பிரத்யேக உறவு என்பது நெருங்கிய நட்புக்கும் மேல் ஆழமானது. எனினும் இப்போதைக்கு இவ்வழக்கு தொடர்பான மேல் விவரங்களை வெளியிட முடியாது என்று டத்தோ ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார். இன்று தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி ஹோட்டலின் குளியல் அறையில் இறந்து கிடந்த தைவானைச் சேர்ந்த 31 வயதுடைய சியு சின் என்பவரின் இறப்பு
திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்ட போதிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் அது கொலை என முடிவு செய்யப்பட்டது. தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள அந்த ரேப் பாடகர் ஆக கடைசியாக அந்த தைவான் பெண்ணை சந்தித்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. ஜொஹோர் குலுவாங் ஜலன் ஐர் ஹித்தாமில் இன்று காலை 9:40 மணியளவில் 1 டன் லாரியும் 4-wheel டிரைவ் இசுசு டிமேக்ஸ் வாகனமும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதில் இசுசு டிமேக்ஸ் வாகனமோட்டி உயிர் இழந்தார். வாகனம் உருகுலைந்த நிலையில் இருக்கையின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட ஒரு காப்புறுதி முகவரான 31 வயது முகமது சல்ரிசால் ரொஹானி என்பவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. குலுவாங் யப்தௌசாவைச் சேர்ந்த அவர் குலுவாங்கில் இருந்து பத்துபாட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இடிபாடுகளில் இருந்து அவரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். 28 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யும் நோக்கில் பலவந்தத்தை பயன்படுத்தியதாக முன்னாள் நீதித்துறை ஆணையர் ஒருவர் பட்டாலிஞ்சயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 63 வயது டத்து முகமது ஷரீப் அபு சமா என்ற அந்த முன்னாள் நீதித்துறை ஆணையர் மஜிஸ்ட்ரேட் ஃபரா அசூரா முகமது சஆத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி மாலை 4 மணியளவில் பட்டாலிஞ்சயா ஜலான் புரொஃபசர் டி ராஜா உங்கு அசீஸ் காம்ப்ளெக்ஸ் ஜயா செக்ஷன் 16 உள்ள ஒரு வர்த்தக தளத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த முன்னாள் நீதித்துறை ஆணையர் விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 3000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சாலையில் திடீரென்று கடந்த விலங்கினத்தை மோதுவதிலிருந்து தவிர்க்க முயற்சி செய்த காரோட்டி ஒருவர் சாலையோரத்தில் பொருட்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மாதுவை மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:37 மணியளவில் ஜொஹோர் ஜலன் ருங்கே கொத்ததிங்கி சாலையின் 52.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் புல் வெட்டும் பணியாளரான மியான்மர் நாட்டை சேர்ந்த 30 வயது மாது தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். புரோத்தோன் வீரா காரை செலுத்திய 30 வயது ஆடவர் கை முறிந்து கொத்ததிங்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று கொத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.